மகாட்சேத்திரம் திருப்பிரயார். இந்த கஷேத்திரத்திலே குருவாயூருக்கு பக்கத்திலே அமைஞ்ச மகாட்சேத்திரத்திலே நவாக கிரமமாய் சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோம், அகஸ்தியர் மாண்டூகர்ணிங்கிற ஒரு மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணினாள். பிறகு தௌமியாச்சாரியால் தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ணி ராஜ்யம் போன காலத்துல இந்த நவாக கிரமத்தை உபதேசிச்சு பண்ண சொன்னால் ராஜ்யங்கள்லாம் கிடைக்கும், சர்வக்ஷமும் உண்டாகும்னு. அந்த கிரமத்தை எப்படி சங்கல்பம் பண்ணமோ அதையும் ரிஷிகள் அப்படியே கல்பிச்சு கொடுத்திருக்காள். மகர்ஷிகள் சொன்ன முறையில காலையில சங்கல்பம் நடந்திருக்கு. அவ லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ண சொல்லியிருக்காள். ரத்னமீர்வாள் அதற்கு பின்னாடியே அவசரப்பட்டு இது சங்கல்பம் உலகத்துக்கு முழுக்க எல்லாரும் நல்லா இருக்க முடியா இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காள். அந்த சங்கல்பமே அப்படிதான் சொல்லியிருக்காள் மகர்ஷிகள். ஆசையேது ஹிமாச்சலவர்த்தினாம் ஆஸ்திக மகாஜனாம்னு. நம்பிக்கை உள்ள குடும்பங்கள்லாம் க்ஷேமத்தை அடையலாம், நம்பிக்கை இல்லாதவனுக்கு எல்லாம் நம்பிக்கை வரணும். மறுபடியும் இனிமே க்ஷேமத்துக்கு அவன் இன்னொரு நவாகத்துல வந்து கலந்துட்டா தான் அவன் ஜென்மாக்கு க்ஷேமம். நம்பிக்கை உள்ள குடும்பங்களுக்கு எல்லாம் பரம மங்களம் உண்டாகணும். இப்படி ரிஷிகள் வகுத்து என்ன அவனுக்கு எவ்வளவு போட்டிருக்கானோ அதுக்கு தகுந்த செயல்தானே அவனுக்கு கிடைக்கும். அதுல வந்து தாரதமியம் இல்லாம பண்ணிவிட்டா அப்புறம் அதுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ரிஷிகள் ரொம்ப கிரமமாக சொன்ன முறையில காலையில் சங்கல்பம் நடந்திருக்கு. இதுல கலந்துக்கிறவாளுக்கெல்லாம் புண்ணியம் இருக்கிறவாள்னா இதுல கலந்துப்பாள். இது ஒரு பெரிய லாட்டரி சீட்டு மாதிரி. இப்படி நவாகம் பெரியவாழ்கிட்ட காமகோட்டி ஆச்சாரியாள்கிட்ட போய் சொன்னாள், திருப்தியாக நவாகம்னு. பெரியவா பட்ட சந்தோஷம். இங்கேயாவது விஷ்ணு ஸ்தலத்திலே தட்சிணாமூர்த்தி உண்டா? தட்சிணாமூர்த்தி கணபதி. இதனாலேயே இந்த சன்னிதியினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கலாம்லே. ஆமா, வைத்தூலியத்தான் பறந்து போடுவீங்க வந்தா. அப்படிப்பட்ட மகாட்சேத்திரம் திருப்பையார். இனிமே உன் ஜென்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியம் செஞ்சாச்சு, பெரிய மகாபாகியம்னு பெரியவாழ் வாக்கால ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்ப சமீபத்துல போன வாரம் சொன்னாள். ரத்னமீர்வாளை பார்த்து இந்த கஷேத்திரத்துல நவாகிரமமாய் பாலகாண்டம் முழுக்க இன்னைக்கு நடந்திருக்கு. வரணா ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் அநேகமா பகல்லையே நடக்கும் இன்றைய தினம். அந்த கிரமங்களை எல்லாம் நாளைய தினமே என்ன கிரமமாக நடக்க போகுதுன்னு சொல்ல போறாள். பாராயணத்தையும் வந்து எல்லாரும் ஸ்ரவணம் பண்ணணும். காலையிலே விடிய காலம் 5 மணி 6 மணிக்கே பாராயணம் ஆரம்பமாயிடும். விடிய காலம் 5 மணிக்கே நாளை தினம் ஆரம்பமாகிவிடும். நாளன்னை முதல் 6 மணியிலிருந்து பாராயணம் நடக்கும். எல்லாரும் காலையிலையும் வந்து ஸ்ரவணம் பண்ணணும். இது பெரிய மகாபிராயஷ்சித்தம். சமஸ்த தோஷங்களும் விலகுமாம். என்னென்ன பாபம் ஜீவன் பண்ணுவனோ அத்தனை பாபத்தையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போகணும். இது சங்கல்பம் பண்ணிட்டு அவளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இந்த க்ஷேமம் உண்டு.